குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா எதிர்கால முற்றுவினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்கும், ஆனால் அந்த செயல் ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு இருக்கும். இதுக்குள்ளே முடியும், இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே, இவ்வளோ நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு வச்சு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு ஏற்கனவே ஃப்யூச்சர் டென்ஸில் வில் ஷேல் யூஸ் பண்ணோம். இப்போ சேம் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கூட ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேவ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வில் எப்படி போட்டோமோ அதே சேம் தான். வில் ஹேவ், ஷேல் ஹேவ். அப்போ ஹேவ் மட்டும் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்போது சப்ஜெக்ட் ஐ வி வந்தது அப்படின்னா ஷேல் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். யூ, ஹீ, ஷீ, இட், தே வந்ததுன்னா அங்கே என்ன போடணும் அப்படின்னா வில் ஹேவ் போடணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றது எதுவும் இல்லை. இப்போது ஐ வி வந்ததுன்னா என்ன போடணும் அப்படின்னா ஷேல் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். யூ, ஹீ, ஷீ, இட், தே வந்ததுன்னா வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பை திஸ் டைம் டுமாரோ, பை நவ், பை தி எண்ட் ஆஃப் த வீக், பை 10 o'clock. அப்போ ஃப்யூச்சரில் சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கால வரம்பு இதுக்குள்ளே முடியும் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம். அதை சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர் ஐ ஷேல் ஹாவ் பில்ட் ஏ நியூ ஹவுஸ். அப்போ அங்கே ப்ராக்கெட்டில் பில்ட் கொடுத்துருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கால வரம்பு வச்சுருக்காங்க. ஐ வந்ததுன்னா நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஷேல் போடுறோம். அப்போது ஐ ஷேல் ஹாவ் பில்ட், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். செகண்ட் ஒன் பாருங்கள். ஹீ டேஸ் கோ டு மதுரை பை திஸ் டைம் டுமாரோ. அப்போது ஹீ வந்திருக்கு, ஹீ வந்தால் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா வில் போடுவோம். அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது வில் ஹேவ், ஹீ வில் ஹேவ் கான் டு மதுரை. சேம் அதே தான். ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன பார்த்தோமோ அதே ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். வில் ஷேல் போடுறோம். நம்ம இப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேவ் மட்டும் ஆட் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பாருங்கள். பை நெக்ஸ்ட் மே ராமன் டேஸ் டேக் த கார் லைசன்ஸ். அப்போ வில் ஹேவ் டேக்கன், வில் ஹேவ் டேக்கன். அப்போது வில் போட்டிருக்கோம். அப்போ வில் ஏன் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், ஹீ வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள். பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் ஐ டேஸ் கம்ப்ளீட் த 10th ஸ்டாண்டர்ட். அப்போது ஐ வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேல், ஐ ஷேல் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். மை கசின் டேஸ் அரைவ் பை த டைம் ஐ கோ ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். அப்போது வில் ஹேவ் அரைவ்டு. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். த ரிசல்ட்ஸ் டேஸ் கம் பை தி எண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த். அப்போது தே ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, அப்போது வில் யூஸ் பண்ணுறோம். தே வில் ஹாவ் கம் பை தி எண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த். அப்போது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் சொல்கிறோம், அதனால் அங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வில் போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3 கிளாஸில் நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்துருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்துருக்கோம், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பார்த்துருக்கோம். இப்போது இதில் நீங்கள் பாருங்கள், இங்கே கண்டிப்பாக அங்கே மெயின் வேர்ப் இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு என்னது, ஆக்சிலரி வேர்ப் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் வேர்பாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மெயின் வேர்ப் நம்மளுக்கு வந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மெயின் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம மாற்றிருக்கோம். V3க்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது, அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அங்கே இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு சப்போர்ட்டிங் வேர்பாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்பாக இருக்குது இல்லையா, ஹேவ், ஹேஸ், ஹேட், அதை நம்ம சப்போர்ட்டிங் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மெயின் வேர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிருக்கோம். அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவ், ஹேஸ், ஹேடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் ஒன்று இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சிங்குலர் ப்ளூரல் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சது அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.